அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பின் அறிமுகத்தில் அதனுடைய வரலாற்று பின்னணி பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த எல்லாத்துக்குமே இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருமே சிலபஸை மெமரி பண்ணி நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே அதை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் மெமரி பண்ணிட்டேங்க, நோட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே ஆர்வத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கடைசி வரைக்கும் இந்த ஆர்வம் இருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு சுச்சுவேஷன், நமக்கு ஆர்வம் இருந்தாலும் சுச்சுவேஷன், நமக்கு படிக்க முடியாத சுச்சுவேஷன், ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அந்த மாதிரி ஏதாவது தடைப்படலாம். அப்போ கூட நம்ம என்ன பண்ணிடணும், 3 நாள் படிக்க முடியாமல் போனாலும் அந்த 4வது நாள் நம்ம படிக்கும் பொழுது ஆர்வத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 3 நாள் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, வரலாற்று பின்னணி இருக்குது பார்த்தீங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு டாபிக் நடத்தும் பொழுதே அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம அந்தந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த வரலாற்று பின்னணி நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது. சில சட்டங்களை பற்றி வேணால் அங்கங்கே உங்களுக்கு ஐஎன்எம்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன சட்டங்கள் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குமே ஒழிஞ்சு ஒரு ஃபுல்லாக கிடையாது. நம்ம அவுட் சோர்ஸில் இருந்து தான் எடுத்தாக வேண்டியது இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா லக்ஷ்மிகாந்த், தமிழ் மீடியம்னா பிரகதீஷ், அந்த மாதிரி நம்ம புக்கை என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது எது முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய டாபிக். இது நீங்கள் தோண்டனீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டே இருக்கும். ஒரு சட்டத்தில் அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் எடுக்கலை. செலக்டிவாக ஒரு சட்டம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு செலக்டிவாக தான் இதில் இருந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன், கிளாஸ் எடுக்கிறேன், ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாலிட்டியே நான் படிக்கலை, இப்போ தான் படிக்கவே வரேன் அப்படிங்கும் பொழுது இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கலாம்னா, ஒரு ஈஸியாகவும் இல்லாமல் கஷ்டமாகவும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்கலாம். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது புரிஞ்சிடும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும். ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேர்டு புரியாது, ஃபேக்டெல்லாம் புரிஞ்சிடும். அந்த வேர்டு எதுக்காக இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது பாலிட்டியும் ஐஎன்எம்மும் கலந்த மாதிரி இருக்கும், ஹிஸ்ட்ரியும் கலந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு டைம் கிளாஸ் கவனிங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் இந்த சட்டமாக இதில் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டெல்லாம் நோட் பண்ணி வைங்க. சின்ன சின்னதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கலாம், ஓகேங்களா? அப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணோம், இந்த பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டாப்பிக்கும் நம்ம முடிச்சுட்டு திரும்ப இங்கே பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இதை கடைசியாகவே படிச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு போகும்பொழுது இதனுடைய ஒரு என்னென்னலாம் முன்னாடி நடந்துச்சுன்னு ஒரு லைட்டாக ஒரு ஓவராலாக ஒரு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு போனோன்னா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் இது எடுத்தோன்னா ரொம்ப போட்டு எல்லாத்தையுமே போட்டு மெமரி பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? மேலோட்டமாக நான் கொடுக்கறத இப்போ கிளாஸில் கவனிக்கும் பொழுது என்னென்னலாம் புரிஞ்சுக்க முடியுதோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சில டேர்ம்ஸ் புரியாமல் இருக்கலாம், நான் புரியாமல் போகிறதுன்னு சொல்கிறது அந்த டேர்ம்ஸ் புரியாமல் இருக்கலாம். இரட்டை அரசாங்கம்னு இருக்கும், லாகம் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு புதுசாக வரங்காட்டி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நீங்கள் அந்த ஃபேக்டெல்லாம் மெமரி பண்ணி எழுதி வச்சுட்டு கடைசியாக ஒரு பாலிட்டியே ஒரு ஓவராலாக எல்லாமே போயிட்டு இங்கே வரும்பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இதை படிக்கணும், இதை கண்டிப்பாக எல்லாருமே படிச்சுட்டு பாலிட்டியை ஃபுல்லாக முடிச்சுட்டு எக்ஸாம் அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்கு போகலாம். எடுத்த உடனேயே இது ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த டாபிக் மட்டும்தான் நம்ம படிச்சுட்ருப்போம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப டீப்பாக போகும். நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தாலும் அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கும். ஆனால் இந்த டாப்பிக்கை நம்ம விடாமையும் போக முடியாது, கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதனால நம்ம இந்திய அரசியலமைப்புக்குள்ளே போகும் பொழுது இதை படிச்சுட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால் வீடியோ பார்த்து நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 1600 என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் 1600 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி எலிசபெத் சாசனம். ராணி எலிசபெத் பிரிட்டனுடைய ராணி தான் எலிசபெத். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ராயல் சார்ட்டர் சாசனம் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா
ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது என்னென்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வணிகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை இந்தியாவுக்குள்ளே வந்து வணிகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஆங்கிலேயர்கள் அந்த நாட்டுடைய அரசரோ அரசிக்கிட்டையோ என்ன கேட்கணும், ஒப்புதல் கேட்கணும்ல. அவங்க பாட்டுக்கு வர முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ஒப்புதல் கேட்பாங்க. அவங்க ராணி எலிசபெத் அவர்கள் அளித்த ஒப்புதல் தான் ராயல் சார்ட்டர், ராணி எலிசபெத்தின் சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாங்க. சரி நீங்கள் போய் இந்தியாவில் போய் என்ன பண்ணுங்க, வணிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாங்க. அது எப்போ அந்த ஒப்புதல் தெரிவித்து அந்த சாசனத்தை எப்போ கொடுப்பாங்க, ராயல் சார்ட்டரை ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவில் போய் வணிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராயல் சார்ட்டரை எப்போ கொடுப்பாங்கன்னா 1600 கொடுப்பாங்க. ஓகேங்களா, 1600 ஆங்கிலேயர்கள் ராணி எலிசபெத் சாசனத்தின் மூலம் இந்தியாவிற்கு வணிகர்களாக வருகை புரிந்தனர். 1608 கிட்ட 1600 இந்த ராயல் சார்ட்டர் கொடுத்துருப்பாங்களா, அதற்கப்புறம் வணிகர்களை இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. 1608 ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணிருச்சு அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு வணிகர்களாக தான் இந்தியாவுக்குள்ளே அவங்க வர்றாங்க. ஒரு கம்பெனியாக தான், அதுக்கு பேர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா, ஒரு கம்பெனியாக தான் உள்ளே வர்றாங்க ஆங்கிலேயர்கள். இதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. சரி, வணிகர்களாக 1600 ராயல் சார்ட்டர் கொடுக்குறாங்க. 1608 கிட்ட உள்ள இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. ஓகேங்களா, 1764 பக்சர் போர் நடக்குதுங்க. வணிகத்துக்காக வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியும் என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமிக்கிறாங்க. வணிகம் பண்ணுற வேலையை மட்டும் விட்டுட்டு நம்மளை ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம இந்தியாவை பார்த்தோன்னா ஆசை வந்துடுச்சு அவங்களுக்கு. ஓகேங்களா, பக்சர் போரில் ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்சதுனால 2ஆம் ஷா ஆலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கு, ஏன்னா ஆங்கிலேயர்கள் வணிகர்களாக தானே வர்றாங்க, அவங்க தான் கிழக்கிந்திய கம்பெனி. பிரிட்டிஷ் நாம் இந்த இடத்துல சொல்லக்கூடாது, அவங்க கம்பெனி ஆட்சி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அங்கிருந்து தான் வர்றாங்க. இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுடைய திவானி உரிமைகளை கொடுத்துட்றாரு. பக்சர் போரில் யார் ஜெயிப்பாங்க, ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சறதுனால அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஏதாவது ஈடு கொடுக்கணும்ல. அப்போ அதனால தான் 2ஆம் ஷா ஆலம் என்ன பண்ணுறாரு, கிழக்கிந்திய கம்பெனிக்கு வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதியுடைய திவானி உரிமைகளை கொடுக்குறாங்க. எந்த வருடம், 1765. 74 பக்சார் போர், 1765 இந்த பகுதியுடைய திவானி உரிமைகளை கொடுக்குறாங்க. திவானி உரிமைகள் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, இந்த வருவாயை, அந்த பகுதியுடைய வருவாயை கலெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ என்ன பாருங்கள், இப்படி கொஞ்சம் இது எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, இது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க. இது எதுக்காகனா, வணிகம் பண்ண வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றதை இந்த பக்சர் போர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது புரிஞ்சிருச்சுங்களா. இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1600 குயின் எலிசபெத் வந்து ராயல் சார்ட்டர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்குறாங்க. சரி நீங்கள் இந்தியாவுக்கு போய் வணிகம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 1608 கிட்ட வர்றாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற பேரில் வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, வணிகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போர் நடக்குது, பக்சர் போர் நடக்குது. அந்த பக்சர் போரில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சறதுனால 2ஆம் ஷா ஆலம் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட வங்காளம், பீகார், ஒரிசா அந்த பகுதியுடைய திவானி உரிமைகளை கொடுத்துட்றாரு. அது எப்போ, 1765 இப்படி தான் உள்ளே வர்றாங்க. ஓகேங்களா, சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1700 இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தானே, கிழக்கிந்திய கம்பெனி தானே உள்ளே இருக்காங்க இப்போ இந்தியாவுக்குள்ளே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 கம்பெனி ஒன்று நடத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், நேர்மையாக அந்த மாதிரிலாம் இருக்கணும்ல. அவங்க அப்படி பண்ணவே கிடையாது. பயங்கர ஊழல் பண்ணிட்டாங்க, பயங்கர ஊழல். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதியில் ஊழல், பஞ்சம் அதிகமாக ஏற்பட்டுருச்சு. அப்போ இதுக்கெல்லாம் கேட்பாங்கல்ல, ஏன்னா அந்த அரசியோ அரசருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, வணிகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த அரசரோ அரசியோ வந்து கிழக்கிந்திய கம்பெனியை கேட்பாங்கல்ல. இதெல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவங்க போய் இப்படி ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இப்போ இது இவங்களை இப்படியே விட்டால் என்னப்பா சரிப்பட்டு வராது, நாம் என்ன பண்ணணும், இதைய ஒழுங்குபடுத்தணும். ஓகேங்களா, இவங்களுடைய இந்த வணிகத்தை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஊழல் அதிகமாயிடுச்சு.
ஓகேங்களா? பணம் நிறைய கடன் ஆயிருச்சு. அப்போ வந்து பிரிட்டிஷ் யோசிப்பாங்கல்ல, பிரிட்டிஷ் அரசாங்கம் யோசிப்பாங்கல்ல, சரி இதை நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போடுவாங்க 1773. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, ரெண்டா கம்பெனி ஆட்சி. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சரி பண்ணுறக்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக போடுறதான் ஒழுங்குமுறை சட்டம். இப்படியே ஒரு சட்டமாக வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கம்பெனி ஆட்சி பார்த்திங்கன்னா எந்த பீரியட்லேருந்து 1773 1858 பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய தலையீடு இருந்தாலும் இந்த பீரியடை நம்ம கம்பெனி ஆட்சின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கம்பெனிக்கு சில உரிமைகள் எல்லாமே இருக்கும். இதற்கு பிறகு தான் நீங்கள் ஒன்றுமே பண்ண குறைச்சிருவாங்க. இந்த ஒரு சட்டத்துலேயும் கம்பெனியோட அந்த ஒரு அதிகாரத்தை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு சட்டத்திலையும். அப்போ கம்பெனி இது குறைஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்க, நேரடியாக ஆட்சி செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் தான் 1858 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து நேரடியாக இது பண்ணிடுவாங்க. அப்போ கிழக்கிந்தியா கம்பெனி அப்படிங்கிறது பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் தான். ஓகேங்களா? அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் பிரிட்டிஷ் டைரெக்டாக ஆட்சி பண்ணுறாங்க. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது நீங்கள் ஞாபகம் பாருங்கள், இந்த கம்பெனி ஆட்சிக்குள்ளே எந்தெந்த சட்டங்கள்லாம் வருதுன்னு நமக்கு தெரியணும். பிரிட்டிஷ் இந்த முடியாட்சியில் எந்தெந்த சட்டங்கள்லாம் வருதுன்னு நமக்கு தெரியணும். இதை தான் நம்ம ஃபுல்லாக இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒழுங்குமுறை சட்டம் எப்போ? 1773. பிட் இந்தியா சட்டம் 1784. அடுத்தது சாசன சட்டங்கள் போடுவாங்க பாருங்கள். 1793, 1813, 1833, 1853. எல்லாமே 20 வருஷத்துக்கு ஒரு தடவை. 1793, 813, 833, 853. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் இந்த வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாசன சட்டங்கள் எந்தெந்த வருடங்கள்லாம் போட்டாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பிட் இந்தியா சட்டம் எப்போ, ஒழுங்குமுறை சட்டம் எப்போ அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை கூட மேட்ச்சில் கூட உங்களை கேட்கலாம். அடுத்தது பிரிட்டிஷ் வர்றாங்களா, பிரிட்டிஷோடைய ஆட்சி அப்போ என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் 1858. இந்திய கவுன்சில் சட்டம் 3 கவுன்சில் சட்டம் வருது பாருங்கள். எப்படி அங்கே சாசன சட்டம் வந்தது அதே மாதிரி இங்கே கவுன்சில் சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம் 1861, 1893, 1909. அடுத்தது பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1919 ஒன்று, 1935 ஒன்று. இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, கடைசியில் இந்திய விடுதலை சட்டம் 1947. இப்படி தான் ஒரு சட்டங்கள் போட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, கம்பெனியோடைய இந்தியாவில் கம்பெனியோடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தாங்களா. அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படியே அந்த ஆட்சி கையில் எடுத்தாங்களா. அப்புறம் ஒரு சட்டம் போக 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 என்ன ஆகுது, பிரிட்டிஷுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சட்டத்திலே குறைஞ்சிட்டே போகும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு சட்டம் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்ன ஆகுது, இந்த பீரியட்லேயே இந்த சட்டங்கள் போடுற டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1934 கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டு நம்ம அடுத்த டாப்பிக்லேயும் நம்ம பார்ப்போம். இப்போ லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. 1934 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு வேணும். அந்த அரசியலமைப்பை உருவாக்கணும்னா ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை ஃபஸ்ட்டு யார் வச்சுருப்பாங்கன்னா எம்என் ராய் அவர்கள் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நம்ம மறுபடியும் பார்ப்போம் இந்த பாயிண்ட் எல்லாம். அப்போ 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் இவர் கோரிக்கை வைக்கிறாரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் கோரிக்கை வைப்பாங்க. 1947 அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்படுது. ஓகேங்களா? நமக்கு எதுக்காக இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்படுது, நமக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கறக்காக தான். அப்போ 1949 நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா நமக்கு அரசியலமைப்பு ரெடியாகி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 நம்முடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்த நாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இந்த 4 பாயிண்ட் லைட்டாக இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை டாபிக் பார்க்கும்பொழுது நம்ம இதை பார்க்கலாம், அதனுடைய உருவாக்கத்தை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா? கம்பெனி ஆட்சினா என்ன, இது ஏன்னா இதுக்குள்ளே இந்த லெசனுக்குள்ளே நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். கம்பெனி ஆட்சின்னு நம்ம ஏன் சொல்கிறோம், பிரிட்டிஷ் முடியாட்சின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான், அவங்க தான் உள்ளே வந்தாங்க, வணிகர்களாக வந்து ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய அந்த அதிகாரத்தை எல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம், நாங்களே டைரெக்டாக ஆட்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஆட்சியை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய அதிகாரம் அப்படி நம்ம நிறைய போராட்டங்கள்லாம் நடக்குதுல்ல, அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஓவரால். இது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும்.
இதை சொன்னால் தான் உங்களுக்கு அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால தான் திருப்பி திருப்பி சொன்னேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கம்பெனி ஆட்சி. ஃபஸ்ட்டு நம்ம அந்த சட்டங்கள்லாம் எல்லாமே பார்க்கலாம். இப்போ கம்பெனி ஆட்சி எதுலேருந்து எது வரைக்கும் சொன்னேன்? ஃபஸ்ட்டு எப்போ போடுறாங்க? 1773 போடுறாங்க. எது வரைக்கும்? 1858 வரைக்கும். பார்த்துடலாங்களா? பாருங்கள், ஒழுங்குமுறை சட்டம் எப்போ? 1773. அப்போ பிரிட்டிஷ் பிரதமராக யார் இருக்காங்க? நார்த் பிரபு இருக்காங்க. சரி, இது எதுக்காக போட்டாங்கன்னு நான் சொன்னேன்? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? செயல்பாடுகள்னால் எதை சொல்லலாம்? அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அவங்க பண்ண விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த முதல் முயற்சி, முதல் படி அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டத்தை தான் சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? இந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வங்காளத்தின் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கும். ஓகேங்களா? அதை என்ன பதவியாக மாற்றிருப்பாங்கன்னா, வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. வங்காளத்தின் கவர்னர் அப்படிங்கிறத வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அந்த போஸ்ட் பேரை மாற்றிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அப்போ அந்த வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கும் பொழுது அந்த கவர்னர் ஜெனரலுக்கு கீழே மற்ற 2 மாகாணங்கள் வரும். நம்ம பின்னாடி பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கு அதிகமான பவர் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால தான் அந்த பேரையே மாற்றிருக்காங்க. வெறும் பெங்கால் இருக்குல்ல, பெங்காலுடைய கவர்னர் அப்படின்னா பெங்காலுக்கு மட்டும்தான் அவர் கவர்னராக இருந்திருப்பார் அந்த பதவி இருக்கும் பொழுது. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றதுனால அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெட்ராஸு, பாம்பே, அவங்க எல்லாம் இவங்களுக்கு கீழே வந்த மாதிரி ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த பவருக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த பதவிக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க, வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டார். அவருக்கு உதவியாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அமைச்சிருப்பாங்க, நிர்வாக குழு. ஓகேங்களா? நிர்வாக குழு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அதில் 4 பேர் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இருப்பார். அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4 பேர் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ இந்த பதவி மாறுது பார்த்தீங்கன்னா, வங்காளத்தின் ஆளுநர் அப்படிங்கிறது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு அந்த பதவி மாறுதில்ல. அப்போ பதவி மாறும்பொழுது யார் ஃபஸ்ட்டு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்கன்னா, பேரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஓகேங்களா? அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு என்னன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, வங்காள கவர்னர் ஜெனரல் பாருங்க, வங்காள கவர்னர் ஜெனரலின் கட்டுப்பாட்டின் கீழ் பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது. இப்போ முன்னாடி அதாவது ஒரு 3 மாகாணங்கள் தான் மெயின். என்னென்ன மாகாணங்கள்? பம்பாய், மத்ராஸு, கல்கட்டா. ஓகேங்களா? அது வங்காளம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? வங்காளம், பம்பாய், மத்ராஸா, இந்த 3 மாகாணங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. இப்போ இந்த போஸ்ட்டை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிட்டு இவங்களுக்கு கீழே இந்த பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, அதிகாரம் என்னவா இருந்துச்சு? பரவலாக இருந்துச்சு. 3 பேர்த்துக்கு தனித்தனி அதிகாரமாக இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க? ஒரே இடத்துக்கு மையப்படுத்தப்பட்டுருச்சு. இவங்களுடைய நோக்கமே அதுதான். அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறத ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமே. ஓகேங்களா? அப்போ மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறது கீவேர்டு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ எப்படி இது ஒரு இதாக சொல்லியிருக்கேன், வங்காள கவர்னர் ஜெனரலின் கட்டுப்பாட்டின் கீழ் பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள் என்னாச்சு? ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இந்த சட்டத்தில் வேற என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க. கம்பெனி பணியாளர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தனியாக தொழிலில் ஈடுபடக்கூடாது, லஞ்சம் பெறுவது தடை பண்ணாங்க. ஏன்னா லஞ்சம் ஊழல்னால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்போ கம்பெனி பணியாளர்கள் என்ன பண்ணுங்க, தனியாக நீங்கள் போய் தொழிலில் தொடங்கக்கூடாது, தொழில் ஈடுபடக்கூடாது, லஞ்சம் என்னக்கூடாது, பெறக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அடுத்தது முக்கியமானது, இயக்குனர் குழு அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நிர்வாக குழுன்னு இருக்குது. அதில் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். 1774 1773
ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் 1774 கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க. இந்த உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, 3 நீதிபதிகள் இருந்தாங்க. ஓகேங்களா? அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தலைமை நீதிபதி யாருன்னா சரி எலிஜா எம்பே. இதெல்லாம் ஃபேக்ட். 1774 கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் உச்சநீதிமன்றம் அமைக்கிறாங்க. அதில் ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதிகள் இருப்பாங்க. முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரி எலிஜா எம்பே. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் சில குறைபாடுகள்லாம் இருக்கும். நம்ம எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சில குறைபாடுகள் இருக்குமா? அந்த சட்டத்தின் குறைபாடுகளை களைவதற்காக திருத்தச் சட்டம், அதை திருத்துவதற்கான ஒரு சட்டம் 1781 கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒப்படைப்பு சட்டம், ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? எந்த சட்டத்துடைய திருத்தச் சட்டம் ஒப்படைப்பு சட்டம் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சட்டம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ பிரிட்டிஷ் பிரதமர் நார்த் பிரபுவாக இருந்திருப்பாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. வங்காளத்தின் கவர்னர் அப்படிங்கிற பதவி வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு யார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறது இங்கே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நாம் இதை சொல்லலாம். வங்காள கவர்னர் ஜெனரலின் கட்டுப்பாட்டின் கீழ் பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது. எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பணியாளர்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆர்டர் போட்டாங்க. இயக்குனர் குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டது. 1774 சுப்ரீம் கோர்ட்டு எங்கே அமைக்கிறாங்க, கொல்கத்தாவில் அமைக்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய திருத்தச் சட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது, ஒப்படைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இனி வரக்கூடிய சட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இனி போக போக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், பிட் இந்தியா சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1784. ஓகேங்களா? இங்கிலாந்து பிரதமர் வில்லியம் பிட் இருந்திருப்பார் அப்போ. ஓகேங்களா? அப்போ இனி வரக்கூடிய சட்டங்கள்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்களை கொஞ்சம் திருத்தி வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை அரசாங்க முறை அப்படிங்க அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? அது என்னங்க இரட்டை அரசாங்க முறை அப்படின்னா ஒரு குழு மாதிரி அமைச்சு அவங்களுக்கு தனித்தனி பொறுப்புகளை பிரிக்கிறது. பாருங்க, இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கிறாங்களா? இப்போ இயக்குனர் குழு அப்படிங்கிறது முன்னாடியே போன சட்டத்தில் அமைச்சாங்களா? அதே மாதிரி இன்னொன்று கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இது பண்ணுறாங்க. அப்போ இந்த இயக்குனர் குழு என்ன பண்ணுவாங்கன்னா வணிக நடவடிக்கைகளை மட்டும் பார்த்துக்குவாங்க. கட்டுப்பாட்டு வாரியம் பார்த்தீங்கன்னா அரசியல் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவாங்க. அப்போ அந்த தனித்தனி ஒர்க்கை பிரித்து கொடுக்குறாங்க. அதுதான் இரட்டை அரசாங்க முறை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி, இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சி பகுதிகள், இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி பகுதிகள் அப்படிங்கிறது இருந்ததை இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமை பகுதி, ஆட்சி பகுதின்னு இருந்தது உடைமை பகுதி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் மூலமாக. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இந்தியாவின் கம்பெனி செயல்பாடுகள் மற்றும் அதன் நிர்வாகத்தின் மீது முழு அதிகாரம் இந்த சட்டத்தின் மூலமாக அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுதான் அந்த கம்பெனி இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. அதுதான் இதனுடைய நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் முழு அதிகாரம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இயக்குனர், ஏன்னா வணிக நடவடிக்கை இவங்க மட்டும் பார்க்கணும், கட்டுப்பாட்டு வாரியம் அவங்க பார்த்துக்குவாங்க, அரசியல் நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டு வாரியம் பார்த்துக்கும். இந்த இடத்துல பிரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த அதிகாரம் பிரியுது. பார்த்தீங்களா? அதை தான் சொல்ல வராங்க. அப்போ இது லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் இரட்டை அரசாங்க முறை ரொம்ப முக்கியம். இந்த இந்தியாவில் பிரிட்டிஷ் உடைமை பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சாசன சட்டங்கள் 1793. இனி அடுத்த 4 சட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாசன சட்டம்னு சொல்லிட்டு வரும். சரி, சாசன சட்டத்தை 1793 என்னென்ன பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் இருக்கார் பார்த்தீங்களா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அவங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அரசாங்கத்துடைய ஒரு அதிகாரி, அவருக்கு அதிக அதிகாரம் கொடுக்குறாங்க. அடுத்தது கம்பெனியோடைய வணிக முற்றுரிமை இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. இது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கா? கட்டுப்பாட்டு வாரியம் போன சட்டத்தில் அமைச்சாங்களா? அந்த கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் அதன் ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஊதியம் எங்கிருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, இந்திய வருவாயிலிருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்திய வருவாயிலிருந்து வழங்க அறிவுறுத்தல். அது எப்போ வரைக்கும் தான்? 1919 வரைக்கும்
வரைக்கும் தான். அந்த 1919 அது என்ன பண்ணியிருப்பாங்க, கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பாயிண்ட்டு. கவர்னர் ஜெனரலுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தாங்க. கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் அதனுடைய ஊழியர்களுக்கான ஊதியம் இந்திய வருவாயிலிருந்து கொடுக்கப்பட்டது. இது அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, சாசன சட்டம் 1813. இதில் என்னென்னா பாருங்க, உள்ளூர்வாசிகளுக்கு மேற்கத்திய கல்வி முறை பரப்பப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ரூபாய் 1,00,000 வளர்ச்சிக்காக, ஓகேங்களா, 1,00,000 ஒதுக்கீடு பண்ணப்பட்டது. ஆனால் இது ஒதுக்கீடு பண்ணாங்க, செலவு பண்ணாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சும்மா ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் மாதிரி தான் இது. இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கு ரூபாய் 1,00,000 ஒதுக்கீடு. ஆனால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்தது பாருங்கள், கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் இந்தியாவுக்கு வர அனுமதி பண்ண ஒரு சட்டம், 1813 ஒரு சட்டம் மக்களுக்கு அந்த ப்ரீச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா அனுமதி கொடுத்தாங்க. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லைட்டாக மேற்கந்திய கல்வி முறை, ரூபாய் 1,00,000, கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள். இதுதான் ஹிண்ட் வேர்டு. நீங்கள் நோட் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய அந்த கதையாகட்டும், அது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த வேர்டு மட்டும், ஹிண்ட் வேர்டு மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தது பாருங்க, சாசன சட்டம் 1833. சரி, இப்போ பாருங்க, நான் சொன்னலாம் ஃபஸ்ட்டு சட்டத்தில் என்ன பண்ணாங்க, அந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 வங்காள கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட்டை வங்காள கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதவி பேரை மறுபடியும் மாற்றுறாங்க. எந்த சாசன சட்டத்தின் மூலமாக, 1833 சாசன சட்டத்தின் மூலமாக வங்காளத்தின் கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிற போஸ்ட்டை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட்டை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாற்றுறாங்க. அப்போ யார் முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல்? வில்லியம் பென்டிங் பிரபு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், அப்போ கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு கவுன்சில் இருக்குங்க. அந்த கவுன்சிலில் முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே. இந்த பாயிண்ட் நம்ம டிபி மெக்காலே நீங்கள் ஐஎன்எம்ல படிப்பீங்க. இதெல்லாம் ஃபேக்ட். ஓகேங்களா, எந்த சட்டத்தின் மூலமாக இதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. குடிமை பணிகளுக்கான தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அதாவது பொது போட்டி, ஓப்பன் காம்படிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த முறையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த இயக்குனர் குழு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை நிராகரிச்சிருப்பாங்க. அப்படிலாம் வேணாம், இந்தியர்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்கல்ல, ஒரு ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, நம்ம கேட்குறது என்ன, இந்தியர்கள் உள்ளே போகணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே எழுதி பாஸ் ஆகிறவங்கள உள்ளே போகலாம் அப்படின்னா, அப்போ இந்தியர்களும் பாஸ் ஆகிட்டாங்கன்னா உள்ளே போயிடுவாங்கல்ல, அதுக்காக தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அதனால தான் இயக்குனர் குழு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை நிராகரிச்சிருப்பாங்க. குடிமை பணிகளுக்கான தேர்விற்கு பொது போட்டினை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அதை கொண்டு வரல, இயக்குனர் குழு நிராகரிச்சிட்டாங்க. அதனால் கொண்டு வரல. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், வணிக அமைப்பாக செயல்பட்ட கம்பெனியின் அதிகாரம் முடிவுக்கு வந்துருச்சு. வணிக நடவடிக்கைகள் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்களா, வணிக நடவடிக்கைகள்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அதையும் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா ஒரு நிர்வாகம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், கம்பெனி ஒரு நிர்வாக அமைப்பாக மாற்றப்பட்டது. உங்களுக்கு தெரியுதா, அந்த கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரமெல்லாம் எடுத்துக்கிட்டே வர்றாங்க. கவர்னர் ஜெனரலுக்குள்ள முழு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம், அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா, இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியாக மாறிடுச்சு. முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் பிரபு. கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சிலில் முதல் சட்ட உறுப்பினர் டிபி மெக்காலே. குடிமை பணிகளுக்கான பொது தேர்விற்கு பொது போட்டியினை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இயக்குனர் குழு நிராகரித்ததுனால அதை நடைமுறைப்படுத்தப்படலை. கம்பெனி ஒரு நிர்வாக அமைப்பாக மாற்றப்பட்டது. அதனுடைய வணிக அமைப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எந்த சட்டத்தின் மூலமாக எதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரே டைம் படிக்கிறதுனால மெமரி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, சாசன சட்டம் 1853 கடைசி சாசன சட்டம். கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலில் நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற பணிகள் பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, பாருங்கள், அந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சில்லையே நிர்வாகம் தனியாக, சட்டம் இயற்றக்கூடிய மன்றம் தான் சட்டமன்றம் சொல்லலாமா, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது நிர்வாகம். அந்த பணிகளை பிரிச்சுட்டாங்க. இப்போ நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற பணிகள் பிரிக்கப்பட்டது எந்த சட்டத்தின் மூலமாக, 1853. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 1854 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெக்காலே குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த குழுவுடைய பர்பஸே என்னன்னா, இந்திய குடிமை பணிகளுக்கான ஒரு குழு தான் மெக்காலே குழு.
ஓகேங்களா? அந்த மெக்கலே குழுவுடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் குடிமை பணிகளுக்கான பொது போட்டி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. போன சட்டத்தில் என்ன பண்ணாங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க, ஆனால் இயக்குனர் குழு நிராகரிச்சிச்சு. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, அறிமுகமே படுத்திட்டாங்க. எதற்காக? இந்தியர்களையும் தேர்வு செய்ய குடிமை பணிகளில். ஓகேங்களா? அப்படி குடிமை பணியில் முதலில் இணைந்த இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். புரிஞ்சுதுங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது இந்த குடிமை பணிகள். அந்த 1854 மெக்கலே குழு அமைச்சிருப்பாங்க. குடிமை பணிகளுக்கான பொது போட்டி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட அறிமுகமான சட்டம் இது. இந்த சட்டத்தை தான் போடணும். ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டம் நடைமுறைப்படுத்தலை, சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, பேசி பார்த்தாங்க, முடியலை. ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன ஆட்சி, கம்பெனி ஆட்சி. ஓகேங்களா? திரும்ப திரும்ப படிங்க. ஒரு டைம் கேட்டுட்டு அந்த ஹிண்ட் வேர்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அந்த கதை தெரியணும். நான் ஏன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃப்ரெஷராக வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இது இப்படி இருக்குது இது மாதிரி. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம்ல, அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே படிச்சுட்டு வரும்பொழுது இது ரொம்ப இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஓகேங்களா? ஆல்ரெடி படித்தவங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்குறக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம ஃப்ரெஷரையும் நம்ம மைண்டில் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப கேட்குறதுனால உங்களுக்கும் இன்னும் பாயிண்ட் நீங்கள் திரும்ப போய் படிக்க வேண்டியது இல்லை, பாயிண்ட் மனசில் நல்லா பதியும். இப்போ இதில் எத்தனை 6 சட்டங்கள் இருக்கும், இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இதில் நான் சொல்கிறேன், சும்மா அப்படியே ஃபுல் பாயிண்ட்டை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அந்த கீவேர்டு, அந்த கதையை கேட்டு அந்த கீவேர்டை மட்டும் எழுதி வைங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். திரும்ப திரும்ப படிங்க. ஒரு டைம் படிக்கும்பொழுது மனப்பாடம் ஆகாமல் இருக்கலாம், திரும்ப திரும்ப படிங்க. எந்த சட்டம் எந்த மூலமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டை திரும்ப திரும்ப படித்தா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? எடுத்தோன்னா மனப்பாடம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மனசை விடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பிரிட்டிஷ் முடியாட்சி. இது எப்படி வந்தது? 1857 புரட்சி நம்ம பண்ணணும். 1857 புரட்சி, த கிரேட் ரிவால்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதற்கு பிறகு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அங்கே போய் இந்தியாவில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, பிரிட்டிஷ் கம்பெனிக்கிட்ட இருந்து ஃபுல் இதையும் எடுத்து நம்மக்கிட்ட நேரடி நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு காரணமான புரட்சியே இதுதான், 1857 புரட்சி. ஓகேங்களா? பாருங்கள், பிரிட்டிஷ் முடியாட்சி. அந்த ஆட்சி எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும்? 1858 1947 வரைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சட்டம் இந்திய அரசு சட்டம் 1858. இது எதனால் போடப்பட்டது? 1857 புரட்சியின் விளைவாக தான் இது ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சிக்கான சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நேரடி நிர்வாகம் பிரிட்டிஷ் எடுத்துக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் அந்த மாதிரி சொல்லுவோம். ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப அந்த புரட்சியில ரொம்ப அந்த அடக்குமுறை பண்ணதெல்லாம் ரொம்ப கொடிதாக இருந்துச்சு. அப்போ இது ஒரு நல்லாட்சிக்கான சட்டமா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஒழிக்கப்பட்டது. இந்த ஆக்ட் மூலமாக தான் இது என்ன பண்ணிட்டாங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஒழிக்கப்பட்டு கட்டுப்பாட்டு வாரியமும் இயக்குனர் குழுவும் கலைக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு வாரியம் அந்த பிட் இந்திய சட்டத்தில் அமைச்சிருப்பாங்க, இயக்குனர் குழு ஒழுங்குமுறை சட்டத்தில் அமைச்சிருப்பாங்க. இது எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கலைச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல், அதாவது பெங்காலுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு பெயர் மாற்றம் பட்டதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பெயர் மாற்றம் பட்டதுன்னு பார்த்தோமா? இப்போ பாருங்க, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவி அரச பிரதிநிதி, வைஸ்ராய். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரச பிரதிநிதிக்கு பதிலாக தமிழ்லேயே வைஸ்ராயின்னு கொடுப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அரச பிரதிநிதி என மாற்றப்பட்டது. அப்படி முதல் அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. இந்த எந்த பதவி எப்படி பெயர் மாற்றம் பட்டது, அதில் முதல்ல யார் இருக்காங்க, அது எந்த சட்டத்தின் மூலமாக அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அரசு செயலர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொண்டு வராங்க. அரசு பிரதிநிதிங்கிற ஒரு பதவி ஆல்ரெடி இருக்குது, பெயர் தான் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அரசு செயலர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொண்டு வராங்க. ஓகேங்களா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பதவியை கொண்டு வராங்க. இது வைஸ்ராய். அப்போ பார்த்தீங்கன்னா, இவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கவுன்சில் இருக்குது.
யாருக்கு அரசு செயலர் அப்படிங்கிற ஒரு பதவி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுறக்கு 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலுக்கு இவர் தான் தலைவராக இருப்பார், அரசு செயலர் தான். ஓகேங்களா. இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசருக்கோ பிரிட்டனுடைய அரசுக்கோ அரசைக்கோ பொறுப்பானவங்க தான் இந்த அரச பிரதிநிதி. ஓகேங்களா. சரி, அப்போ முதல் அரசு செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி பிரபு. அரசு செயலர் அப்படிங்கிற பதவி எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இரட்டை அரசாங்க முறை முடிவுக்கு வந்தது. நம்ம பிட்டு இந்திய சட்டம்ல பார்த்தோம்ல, அதுதான் பாருங்க, இது கலைச்சிட்டாங்க. இந்த கட்டுப்பாட்டு வாரியம் இயக்குனர் குழுவே கலைச்சிட்டாங்க. இதுதான் இரட்டை அரசாங்க முறைன்னு சொன்னோம். அப்போ இந்த இரட்டை அரசாங்க முறை இதில் முடிவுக்கு வந்தது. இது ரொம்ப முக்கியமான சட்டங்க. இதில் இருக்கக்கூடிய இப்போ நாம் முன்னாடி பார்த்த சட்டங்களை விட இந்த பிரிட்டிஷ் முடியாட்சியில் போடப்பட்ட சட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். பாருங்க, 1857 புரட்சி மூலமாக கொண்டு வரப்பட்டது. நல்லாட்சிக்கான சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. கிழக்கிந்திய கம்பெனி ஒழிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு வாரியம் இயக்குனர் குழு கலைக்கப்பட்டது. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அரச பிரதிநிதி என அழைக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் பிரதிநிதி வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. அரசு செயலர் அப்படிங்கிற ஒரு பதவி அமைக்கப்பட்டது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டது. அந்த கவுன்சிலுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா அரசு செயலர் தான். அந்த ஃபர்ஸ்ட் அரசு செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி பிரபு. இரட்டை அரசாங்க முறை முடிவுக்கு வந்துச்சு. அப்போ இரட்டை அரசாங்க முறை எப்போ கொண்டு வந்தது அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இந்திய கவுன்சில் சட்டம். ஒரு 3 கவுன்சில் சட்டம் இருக்குன்னு நம்ம சொன்னோமா. பாருங்க, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. 1860 கிட்ட பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டம் பட்ஜெட் பிரிட்டிஷில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இது லைட்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேங்களா. அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக தான், இது ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த சட்டத்தின் மூலமாக சட்டம் இயற்றும் செயல்பாடுகளில் இந்தியர்கள் இணைக்கப்படுறாங்க. ஓகேங்களா. பிரிட்டிஷ் நம்மளுக்கு நேரடியாக ஆட்சி பண்ணாலும் நமக்காக ஏதாவது சட்டம் இயற்றணும் பார்த்தீங்களா. அந்த சட்டம் இயற்றும் செயல்பாடுகளை ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களை இணைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. சரி, அப்போ பாருங்க, அதில் பாருங்க 1862 அதுக்கு எக்ஸாம்பிள் தெரியணும்ல. 1862 அரச பிரதிநிதி வைஸ்ராய் என்ன பண்ணுறாருன்னா அலுவல் சாரா உறுப்பினர்களாக 3 இந்தியர்கள் என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறார். நான் அஃபீஷியல் மெம்பராக 3 இந்தியர்களை, அதாவது நம்மளே தான் ஆட்சி பண்ணுறாங்க, ஆனால் நம்மளாம் மெம்பர்ஸாகவே இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நம்மளே மெம்பர்ஸ் ஆகிறோம். பார்த்துக்கோங்க. 3 இந்தியர்களை நியமிக்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. பாட்டியாலாவின் மகாராஜா, பனாரஸ் அரசர், சர் தினாகர் ராவ். இந்த 3 பேர் தான் ரொம்ப முக்கியமானது 1862. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, அதிகார பரவலாக்கம். மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சட்டத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. வங்காள கவர்னர் ஜெனரல் அவங்க தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், சென்னை, அந்த மெட்ராஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பம்பாய், அந்த மாகாணத்துடைய கண்ட்ரோலை யார் எடுத்துக்குவாங்க, வங்காள கவர்னர் ஜெனரல். அப்போ மையப்படுத்தப்பட்டதாக ஒரு அரசாங்கம் மாறிடுச்சு. இப்போ பாருங்க, அதிகார பரவலாக்கம் அப்படின்னா பம்பாய் மற்றும் மெட்ராஸ் சட்டம் இயற்றிருக்கும் அதிகாரத்தை திரும்ப பெற்றது. அதிகாரம் என்னாச்சு, மீண்டும் பரவலாக்கம் பண்ணப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு மையப்படுத்தப்பட்டது பண்ணினாங்க. இப்போ என்னாச்சு, அதிகாரம் 3 தனித்தனியாக தன்னை என்ன பண்ணிக்கலாம், நிர்வாகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை திரும்ப பெற்றது. அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. பாருங்க, அதுக்கு வங்காளம் 1862, வடமேற்கு மாகாணங்கள் 1866, பஞ்சாப் 1897. இந்த பகுதிகளெல்லாம் இந்த வருடங்களில் புதிய சட்டமன்ற கவுன்சில்கள் என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. இந்த பாயிண்ட்டு இந்த வருடங்களும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்தது ரொம்ப எல்லாமே முக்கியமானதுன்னு சொல்கிறீங்கன்னு இது பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான். பாருங்கள், 1859 பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு, நமக்கு தெரியும், லார்டு கேனிங் தெரியும்ல, அவர் ஃபஸ்ட்டு வைஸ்ராய் நம்ம பார்த்தோம்ல. அப்போ கானிங் பிரபு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு முறையை அறிமுகம் பண்ணியிருப்பார். துறை வாரியான முறை அப்படின்னா லாகா முறை,
போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இதை அப்படியே தங்கிலீஷில் கேட்டு தமிழில் உங்களுக்கு கேட்கலாம். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னு தமிழில் கேட்டுடலாம். அப்போ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா இப்போ நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, தனித்தனியாக சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட்டு, கல்வி டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த முறை லாகான்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த லாகா முறையை 1859 அவர் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதைய அந்த கானிங் பிரபு அறிமுகம் செய்த அந்த லாகா முறையை, போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை இந்த சட்டம் தான் அங்கீகரித்தது. எந்த சட்டம் அங்கீகரித்ததுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இன்னொன்று ஒரு விஷயம், அரச பிரதிநிதி வந்து ஒரு அவசர சட்டம் இயற்றலாம். இப்போவுமே நம்ம இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போது பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு அவசர சட்டத்தை வந்து இயற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். பாராளுமன்றம் கூடாத சமயங்களில் என்ன பண்ணலாம், அவசர சட்டத்தை வந்து இயற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அந்த அவசர சட்டம் வந்து ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து மீட்டிங் அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒரு 3 மீட்டிங் வருடத்துக்கு 3 தடவை நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, சில கொள்கைகள் திட்டங்களை எல்லாம் போடலாம். ஆனால் கூட்டம் கூடாத போது ஏதோ கண்டிப்பாக வந்து சட்டம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியாது, அதுக்காக கூட்டம் கூட்டி கூட மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அவசர சட்டம் மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா. பாருங்கள், அப்போ அந்த அவசர சட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், முன்னாடியே வந்திருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம அந்த மத்திய அரசு மாநில அரசுலாம் படிக்கும்பொழுது இந்த அவசர சட்டமை டீட்டெயிலாக படிக்கலாம். நான் இப்போ ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த லெசனே ஒரு மேலோட்டமாக தான் இருக்கும். அதனால் எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா. அவசர காலத்தில் சட்டமன்றம் கூடாதுல்ல, இப்போ மாநில அளவில் சட்டமன்றங்கள் இருக்கும், இதெல்லாம் பாராளுமன்றங்கள் இருக்கும். அவசர காலத்தில் சட்டமன்றம் வந்து கூடாது. அப்போ சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமையே என்ன பண்ணலாம், அரச பிரதிநிதி ஒரு 6 மாதத்திற்கு அவசர சட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்றலாம். அப்போ ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஓகேங்களா. அது எங்கே இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டினன்ஸ் நான் இங்கே சொல்லியிருக்கேன். திரும்பி மத்திய அரசு மாநில அரசு வரும்பொழுது இது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஏன் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, என்ன இது இவ்வளோ இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யாரும் குழம்பிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், அப்போ 1861 சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வரவு செலவு திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சட்டம் இயற்றும் செயல்பாடுகளில் இந்தியர்களை இணைஞ்சாங்க. 1862 3 இந்தியர்கள் அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். அதிகார பரவலாக்கம் ஆனது இந்த சட்டத்தின் மூலமாக. அடுத்தது வங்காளம், வடமேற்கு மாகாணங்கள், பஞ்சாப், இந்த பகுதிகளில் வந்து புதிய சட்டமன்ற கவுன்சில்கள் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது ரொம்ப முக்கியம், கானிங் பிரபு அறிமுகம் செய்த லாகா முறை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தது அவசர சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த சட்டத்தின் மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இது பாருங்க, இந்த சட்டம் கொண்டு வரக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிருக்கும். 1885 உருவான இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கவுன்சிலின் மாற்றம் அனைத்து மாற்றங்களுக்கும் வேர் போன்றது அப்படின்னு சொல்லி நினைச்சது. சட்டமன்ற கவுன்சிலில் மாற்றம் நடந்தால் மட்டும்தான் எல்லா மாற்றங்களும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் நினைச்சது. அதனால தான் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறையா பரிந்துரைகளை வச்சுருப்பாங்க, கோரிக்கைகளை வச்சுருப்பாங்க. அதில் தான் இனி ஒன்றொன்னா ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. இது இந்த சட்டத்து கூட வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது முன்னாடி இது இருந்திருக்கு. அப்போ அவங்க கோரிக்கை வைக்க ஒன்றொன்னா கேட்டு நடைமுறைப்படுத்திட்டே வந்திருப்பாங்க. அலுவல் சாரா உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க, நாங்கள் இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் வந்து நாங்கள் விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையே வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கோரிக்கையும் அடுத்தடுத்த சட்டங்களில் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிகிட்டே வருவாங்க, ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க, ரொம்ப போராட்டத்திற்கு பிறகு. பாருங்க, இந்த சட்டத்தில் தான் அலுவல் சாரா உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அவங்க சும்மா அதிகரிக்க மாட்டாங்க, நம்ம போராடிருப்போம், நம்ம கேட்டிருப்போம். ஓகேங்களா. அலுவல் சாரா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட் ஸ்பீச் பேசுவாங்கள்ல, அதை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னா விவாதிக்கலாம், அவங்களும் உறுப்பினர்களும் விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த சட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இது லைட்டாக நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டாவே போதும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்த சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம் 1909 நம்ம என்ன சொல்லுவோம்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்னா, இந்த சட்டம் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா மின்டோ. இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது அரச பிரதிநிதி வைஸ்ராயா யார் இருப்பாங்கன்னா மின்டோ இருப்பார். மார்லி வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அரசு செயலராக இருப்பார்.
அதனால தான் வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேட்கலாம், மின்டோ யார், மார்லி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த இந்திய கவுன்சில் சட்டத்தை தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மத்திய சட்டமன்ற கவுன்சிலோடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 16லிருந்து 60ஆக உயர்த்தப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமாக. ஏன்னா அந்த மெம்பர்ஸை உயர்த்திட்டே வருவாங்க. மெம்பர்ஸை உயர்த்தும் பொழுது தான் அந்த இடத்துல ஒருத்தருடைய கருத்துக்கள் ஏன்னாகும், மெம்பர்ஸ் அதிகரிக்கும் பொழுது தான் அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வரையும் நல்ல விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் உறுப்பினர்களை வந்து அதிகப்படுத்தணும்னு கேட்டே வருவாங்க. அப்போ இந்தியர்களும் உள்ளே வருவாங்க. உறுப்பினர்களை அதிகப்படுத்தும் பொழுது இந்தியர்களும் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான். அடுத்தது வரவு செலவு திட்டத்தில் பொது விவாதிக்கலாம்னு சொல்லிட்டு போன சட்டத்தில் சொன்னாங்களா, இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா துணை கேள்விகளை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. உறுப்பினர்களை என்ன பண்ணலாம், வரவு செலவு திட்ட அந்த விவாதத்தின் போது துணை கேள்விகள் என்ன பண்ணலாம், எழுப்பலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நிர்வாக கவுன்சிலில் முன்னாடி சட்டமன்றத்தில் அந்த சட்டம் இயற்றும் செயல்பாடுகளில் தான் என்ன பண்ணாங்க, இந்தியர்களை இணைக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. இந்த சட்டத்தின் மூலமாக தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில், நிர்வாக கவுன்சிலில் முதல் முறையை என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களை அனுமதிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. முன்னாடி பார்த்தது சட்டம் இயற்றும் செயல்பாடுகளில் இந்தியர்களை இணைச்சாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நிர்வாக கவுன்சிலில் இந்தியர்களை இணைக்கிறாங்க. அப்போ நிர்வாக கவுன்சிலில் முதல் உறுப்பினரான இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட உறுப்பினராக உள்ள வரார். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முஸ்லீம்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? இந்த முஸ்லீம்களுக்கு இந்த தனி தொகுதி அந்த மாதிரி, ஓகேங்களா, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. வகுப்புவாதம் இந்த சட்டத்தின் மூலமாக தான் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. அதனால தான் மின்டோவை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சட்டம் கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் மின்டோ தான். அதனால தான் இவர் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை. வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னா என்னங்க, அந்தந்த இப்போ முஸ்லீம் சொல்லுவோம், ஆங்கிலோ இண்டியன், சிக்கு, அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கணும். இப்போ வந்து ஒரு பிரதிநிதித்துவம்னா என்ன, நம்ம அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நிர்வாக அமைப்பில், ஓகேங்களா, நிர்வாக அமைப்பில் நம்ம ஒரு பிரதிநிதியாக இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம், ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம், அதுதான். அப்போ எல்லாத்துக்குமே வந்து அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எல்லா இனத்துக்குமே அந்த இடத்துல பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் முஸ்லீம்களுக்கான வகுப்புவாத எப்படின்னா இவ்வளோ சதவீதம் ஒதுக்கிடலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறதான் வகுப்புவாத பிரதிநிதித்துவம். இப்போ ஃப்ரெஷராக வரவங்களுக்கு இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இந்த இவங்க தலைவராக இருக்கலாம் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த இனமோ அந்த மதமோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கலாம். அவங்களுக்கான இடஒதுக்கீடு பண்ணுறது தான் இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது. அப்போ முஸ்லீம்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இங்கே தான் அறிமுகம் செய்யப்படுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஎன்எம் படிக்கும்பொழுது இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1906 தான் இந்த சிம்லா மாநாட்டில் ஆகா கண் தலைமையில் போய் கோரிக்கை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்திய முஸ்லீம் லீக் போய் கோரிக்கை வச்சுருப்பாங்க, எங்களுக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம். அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கொடுக்கறது கூட நம்மளை பிரித்தாளும் ஒரு சூழ்ச்சி மாதிரி தான். ஓகேங்களா? இவங்களுக்குள்ள அந்த பிரிவினை எச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் அவங்க என்ன பண்ணாங்க, அதை பண்ணினாங்க. ஓகேங்களா? நமக்கு அதாவது இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது அவங்களுடைய மைண்ட், பிரிட்டிஷ் வந்து வேறு மாதிரி இவங்களை வந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது இந்த கான்செப்டெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் இது ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே இருக்கணுங்கிறது. ஆனால் அவங்களுடைய அந்த எய்ம்னு ஒன்று இருக்குல்ல, பிரிட்டிஷோடைய எய்ம் வந்து ஒரு பிரித்தாழ்வதற்காக இது மாதிரிலாம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? முஸ்லீம்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. அவ்வளோதான். இதில் பாருங்கள், மின்டோ மார்லி சீர்திருத்தம், அரசு பிரதிநிதி மின்டோ, மார்லி வந்து அரசு செயலர், நிர்வாக கவுன்சிலில் ஃபஸ்ட்டு டைம் இந்தியர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அப்படி வந்த முதல் உறுப்பினர் பார்த்திங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், வகுப்புவாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. வகுப்புவாதம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. முஸ்லீம்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூட விட்டுருங்க, இந்த முஸ்லீம்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்த்துக்கோங்க. எந்த சட்டத்தின் மூலம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, 1917 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம், படிப்படியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்தியாவில் பொறுப்புள்ள அரசாங்கத்தை நிறுவது தான் எங்களுடைய நோக்கம். அதாவது நம்மளை வேர்ல்டு வாரில் நாம் ஹெல்ப் பண்ணோம் அவங்களுக்கு, பிரிட்டிஷ்க்கு. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிடுவோம், படிப்படியாக ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தை நிறுவுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க நம்மளைய,
உள்ள வேர்ல்டு வார்க்கு இழுக்கிறதுக்காக, அதாவது நம்மளோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை நம்பியிருப்போம். ஆனால் இதில் அந்தளவுக்கு வந்து ஒரு சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்ன மாதிரி அவங்க வந்து செயல்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐஎன்எம்மில் படிப்பீங்க, இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கு இது சொன்னதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த இந்திய அரசு சட்டம் 1919. அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா, ஆனால் இதில் பொறுப்புள்ள அரசாங்கத்தை ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சிலதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, சிலதெல்லாம் வந்து ஒரு இதாக தான் இருந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரி செய்யலை. பாருங்கள், இந்த சட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சட்டம். போன சட்டத்தை மின்டோ மார்லி சட்டம் சொன்னோமா, இந்த சட்டத்தை மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சட்டம் சொல்லுவோம். மாண்டேகு யாருன்னா அரசு செயலர், செம்ஸ்ஃபோர்டு யாருன்னா அரச பிரதிநிதி. மின்டோ மார்லி, மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாகாண அதிகாரங்கள் இந்த இடத்துல பிரிக்கப்பட்டது. இப்போது மாகாணங்களையும் மத்திய அளவே வந்து மத்திய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி மத்திய அரசுக்கு தனி இது, மாகாண அரசுக்கு தனி அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல இரட்டை முறை அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது. டயார்கின்னு சொல்லுவாங்க, இரட்டை முறை அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா பாருங்க, மாகாணத்துடைய அதிகாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 2 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள். இதை நீங்கள் அடிக்கடி நம்ம ஸ்கூல் புக்கில் இதை நம்ம படிப்போம். சில விஷயங்கள்லாம் ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய பாயிண்டெல்லாம் தாங்க இருக்கும். பாருங்கள், மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இதை தான் இரட்டை முறை அரசாங்கம். இந்த மாற்றப்பட்ட துறைகள் யார் வந்து பொறுப்பு வகிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆளுநர் அமைச்சர்களுடைய உதவியுடன் என்ன பண்ணுவார், பொறுப்பு வகிப்பார். இந்த ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு ஆளுநர் நிர்வாக கவுன்சிலுடன் துணையுடன் பொறுப்பு வகிப்பார். இங்கே வந்து இந்த அமைச்சர்களுக்கு வேல்யூ அதிகம், இங்கே நிர்வாக கவுன்சில். இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வராங்க. இந்த இடத்துல முக்கியமான துறைகள்லாம் இங்கே வந்துடும் பாருங்க, சட்டம் மற்றும் ஒழுங்கு, நீதி, இதெல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்க. பாருங்க, கல்வி, நலம், நலம், விவசாயம், உள்ளாட்சி, இதெல்லாம் வந்து அமைச்சர்களுடைய பொறுப்பு இல்லை. ஆனால் ஆளுநர் தான் 2 பக்கமே. ஆனால் இந்த இடத்துல அமைச்சர்களுடைய உதவியுடன் பொறுப்பு வகிப்பார், இங்கே நிர்வாக கவுன்சிலின் துணையுடன் பொறுப்பு வகிப்பார். ஓகேங்களா, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. முதல் முறையாக ஈரவை சட்டமன்றம் தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஈரவை சட்டமன்றம் தேர்தல் இது ரொம்ப முக்கியம். ஈரவை சட்டமன்றம்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஈரவை இருக்குது, அதாவது மத்திய அளவில் ஈரவை இருக்குது. என்னென்னவை? லோக்சபா, ராஜ்யசபா, மேலவை, கீழவை அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி கான்செப்ட் தான் முதல் முறையாக ஈரவை சட்டமன்றம் மற்றும் தேர்தல், எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உள்ளே வந்துச்சு. ஈரவைனா மேலவை 2 அவை இருக்குங்க. நமக்கு ஆட்சி பண்ணுறக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதையை பிரிக்கிறதுக்காக 2 அவை அமைப்பாங்க. அதுதான் மேலவை, கீழவை அப்படிங்கிறது. நம்ம போக போக உங்களுக்கு ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு அந்த ஈரவைனா என்ன அப்படிங்கிறது நல்லா புரியும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், வாக்குரிமை கொடுத்தாங்க. எதன் அடிப்படையில் வாக்குரிமை கொடுக்குறாங்கன்னா சொத்து, வரி, கல்வி. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சொத்து வச்சுருக்கவங்க, வரி செலுத்துகிறவங்க, கல்வி இருக்கிறவங்க, படித்தவங்க தான் என்ன பண்ணணும், வாக்கே அளிக்க முடியும். ஓகேங்களா, அடிப்படையில் வாக்குரிமை கொடுத்தாங்க. தேர்தலுங்கிற கான்செப்டே ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வருது. வாக்குரிமை எடுத்தோன்னே எல்லாத்துக்குமே கொடுக்கல. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்தியாவிற்கான உயர் ஆணையர் பதவி லண்டனில் உருவாக்குறாங்க. லண்டனில் ஒரு பதவி உருவாக்குறாங்க. என்ன பதவி? இந்தியாவிற்கான உயர் ஆணையர் அப்படிங்கிற பதவியை உருவாக்குறாங்க. எந்த சட்டத்தின் மூலமாக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1926 பொது பணியாளர் தேர்வாணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ அமைக்கிறாங்க? வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு கமிஷன், கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு கமிஷன் எப்போ அமைக்கிறாங்க? 1926. ஓகேங்களா, எந்த அறிக்கையின்? லீ குழுவுடைய அறிக்கையின் அடிப்படையில் லீ அப்படிங்க எந்த அறிக்கை எப்போ போட்டாங்க? 1923-24 கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்டது. அடுத்தது பாருங்க, சீக்கியர், சீக்கியர், இந்திய கிறிஸ்துவர், ஆங்கிலோ இந்தியர் மற்றும் ஐரோப்பியருக்கு இவங்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி, இவங்களுக்கு வந்து தனி தொகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க, தனி வாக்காளர் தொகுதியை வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? முன்னாடி போன இதில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்களா, இந்த இதில் பாருங்கள், சீக்கியர், இந்திய கிறிஸ்துவர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியருக்கு இவங்களுக்கு ஒரு தனி வாக்காளர் தொகுதியை கொடுக்குறாங்க.
புரிஞ்சுதுங்களா? எந்த சட்டத்தின் மூலமா அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது இது என்ன பண்றாங்கன்னா, இந்த சட்டத்தை இச்சட்டத்தின் செயல்பாட்டை 10 ஆண்டுகளுக்கு கண்காணித்து அறிக்கை அளிக்க ஒரு நிலைக்குழு அமைக்கப்பட்டது. ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த சட்டத்தை பத்தி, இந்த சட்டம் போட்டு எவ்வளோ 1919 போடுறாங்களா, 1929 ஒரு கமிட்டி வந்து அமைக்கணும். ஓகேங்களா? இவங்க இந்த 10 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய இந்த சட்டத்துடைய செயல்பாட்டை கண்காணிப்பதற்காக ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத விட அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக நிலைக்குழு அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? 10 வருடம் இந்த இந்த சட்டத்துடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சா, இதனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அறிக்கை கொடுக்கணும். அதுக்காக ஒரு நிலைக்குழு அமைக்கணும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுவரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இது என்னது, மாண்டேகு செம்சோடு சட்டம் சொல்கிறோம். மாண்டேகு யார், செம்சோடு யாருன்னு பார்த்துக்கோங்க. டயார்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வருது. மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள். மாற்றப்பட்ட துறைகளுக்கு யார் பொறுப்பு, ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு யார் பொறுப்புன்னு பார்த்துக்கோங்க. ஈரவை சட்டமன்றம், தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ தான் வருது. சொத்து வரி கல்வி அடிப்படையில் தான் வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்தியாவிற்கான உயர் ஆணையர் பதவி லண்டனில் உருவாக்குறாங்க. பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அமைக்கிறாங்க. சீக்கியர், இந்திய கிறிஸ்துவர், ஆங்கிலோ இந்தியர் மற்றும் ஐரோப்பியருக்கு தனி வாக்காளர் தொகுதி வழங்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இச்சட்டத்தின் செயல்பாட்டை கண்காணிப்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிலைக்குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிலைக்குழு அமைக்கணும்ல. ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, 3 வருஷத்து 1919 தானே இந்த சட்டம் கொண்டு வராங்க. அப்போ நிலைக்குழு எப்போ அமைக்கணும், 1929 அமைக்கணும்ல. ஆனால் 1927 அமைச்சிருவாங்க. அந்த குழு பேர் தான் சைமன் குழு. ஏன் அப்படின்னா, அந்த நிலைக்குழுவுடைய தலைவர் யாருன்னா சர் ஜான் சைமன். அதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, சைமன் குழு. சைமன் குழு எதற்காக அமைக்கப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியணும். புரிஞ்சுதுங்களா? அந்த சட்டத்துடைய செயல்பாட்டை ஆராய்வதற்காக ஒரு நிலைக்குழு அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1929 அமைக்க வேண்டிய குழு 1927 அமைக்கப்பட்டது. இதில் 7 உறுப்பினர்கள் கொண்ட நிலைக்குழு. 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எப்போ, நவம்பர் 8 1927 அமைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டாங்க. நமக்காக போடப்பட்ட ஒரு சட்டத்தில் அதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு குழுவில் ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், போராடுவோம். கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை பற்றி நம்ம ஐஎன்எம்மில் படிப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஐஎன்எம்மோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் லைட்டாக தாங்க சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ இதாக தேவையில்லை. அதுக்காக தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த கதை சொன்னோம்னா இன்னும் பெருசாக போகும். ஓகேங்களா? இந்த பீரியடில் தான் இது நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வகுப்புவாத அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் ஆகஸ்ட் 16 1932 வகுப்புவாத அறிக்கையை வெளியிடுறாரு. சிறுபான்மையினருக்கான, அதாவது எல்லாத்துக்குமே அந்த தனி தொகுதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த இடஒதுக்கீடு, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வகுப்புவாத அறிக்கையை அவர் வெளியிடுறாரு. இது யாருக்கு பிடிக்கலன்னா, மகாத்மா காந்திக்கு பிடிக்கல. இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு தனி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கீடு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒற்றுமை இருக்காதுல்ல, எல்லாரும் சமம் இல்லாமல் போயிடுவோம்ல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மகாத்மா காந்திக்கு அது பிடிக்கல. ஓகேங்களா? பூனா ஏரவாடா சிறையில் அப்போ இருப்பார் மகாத்மா காந்தி. உண்ணாவிரதம் இருப்பார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைசியில் ஆனால் இதற்கு ஆதரவாக நிறைய பேர், அம்பேத்கர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்புவாத வேணும், இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எல்லாருமே பிரதிநிதியாக அங்கே இருக்க முடியும். எல்லா மதம் சார்ந்தவங்களும் எல்லா இனம் சார்ந்தவங்களும் அங்கே பிரதிநிதியாக இருக்க முடியும். அப்படி அதாவது முக்கியமான ஆளுக மட்டும் இருக்கிறதுனால தான் இந்த பேதம் எல்லாமே வருது. அதிகாரம்லாம் ஒரே இடத்துல தான் போய் சேருது. அப்போ இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இருந்தால் எல்லாருமே அங்கே பிரதிநிதியாக இருப்பாங்க. அப்போ தான் எல்லாரும் சமமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அம்பேத்கர் அதெல்லாம் இதுக்கு ஒத்துக்குவாங்க. இது வேணும்னு கேட்டிருப்பாங்க அம்பேத்கர்லாம் சொல்ல போனால். ஆனால் காந்திக்கு இதனால் பிரிவினை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இந்த பூனா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். சரி, இவங்களுக்கு நம்ம பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம், தனியாக ஒரு தொகுதி கொடுக்காம இருக்கிற இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இவ்வளோ %, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஐஎன்எம்ல நீங்கள் நல்லாவே படிப்பீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 2 பக்கமே ப்ளஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தம் அவங்களுக்குள்ள சைன் ஆகும்.
ஓகேங்களா. இந்த பூனா ஒப்பந்தத்தை பற்றில டீட்டெயிலாக நம்ம ஐஎன்எம்ல பார்க்கணுங்க. இந்த இடத்துல நான் சொன்னேன்னா ரொம்ப லாங்காக போயிடும். என்ன பண்ணிக்கோங்க, பூனா இறவிட சரியில்லை, மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒப்பந்தத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு கேட்டால் கிடையாது, அது கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம பார்த்துக்கலாம். இது புரிஞ்சிருச்சுங்களா? இதுதாங்க இந்த இந்திய அரசு சட்டம் 1919க்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்து பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935. இது ரொம்ப 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 முக்கியமான சட்டம். ஏன்னா நிறையா விஷயங்கள் இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இந்த சட்டத்தில் இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். பாருங்க, இந்த அரசு சட்டத்தில் 321 பிரிவுகள் இருந்திருக்கு, 10 அட்டவணைகள் இருந்திருக்கு. இதில் இருந்து நாம் எடுத்ததுனால தான் நம்மளுடைய இது பாருங்க 395க்கு மேலே இப்போ 470 கிட்ட வந்துருச்சு. பிரிவுகள், அவ்வளோ பிரிவுகள் இருக்குது இந்திய அரசியலமைப்பில். அடுத்தது 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு வகையில் இதுவும் காரணம்தான். ஓகேங்களா, அடுத்தது இதில் தான் இந்தியாவிலேருந்து பர்மா பிரிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது, இது நீங்கள் ஐஎன்எம்லையும் படிப்பீங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த சட்டத்தின் மூலமாக அனைத்து இந்திய கூட்டாட்சி வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுறாங்க. ஆனால் அதுக்கு சுதேசி அரசுகள் வந்து ஒத்துக்கலை, அதனால் இது தோல்வி. இது லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அனைத்து இந்திய கூட்டாட்சி நிறுவுறாங்க, ஆனால் சுதேச அரசுகள், மாகாண அரசுகள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, நீங்கள் இதெல்லாம் பற்றி ஐஎன்எம்ல டீட்டெயிலாக வரும். இப்போ எடுத்தோன்னே எல்லாமே பார்க்க முடியாது, அப்படி பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அனைத்து இந்திய கூட்டாட்சி நிறுவப்பட்டது, ஆனால் இதுக்கு சுதேச அரசுகள் ஒத்துக்கலை, அதனால் இது என்னாச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழிச்சாங்க. நம்ம பார்த்தோம்ல, மாகாணங்களில் 2ஆக பிரிஞ்சுதுன்னு பார்த்தோம்ல, ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சோமா, அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதில் ஒழிச்சிட்டு மாகாணத்துக்கு தன்னாட்சி கொடுத்தாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மாகாணத்துக்கு தன்னாட்சி கொடுத்தாங்க, ஆனால் மத்திய அளவில் இரட்டையாட்சி அப்படியே தான் இருந்துச்சு. மாகாணத்துக்கு தன்னாட்சி, மத்தியில் இரட்டையாட்சி அப்படியே தான் இருந்துச்சு. இன்னொன்று அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், மத்திய அரசுக்கு தனியாக, மாநில அரசுக்கு தனியாக சில பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. சில துறைகளுக்கான பொறுப்பு இவங்களுக்கு மட்டும்தான். அந்த அதிகார பிரிவினை பண்ணினாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்குது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு இருக்குது. மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் யார் தான் முடிவெடுப்பாங்க, சட்டம் இயற்றுவாங்கன்னா மத்திய அரசு தான். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் யார் முடிவெடுக்கணும்னா மாநில அரசு தான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் முடிவெடுக்கலாம், மாநில அரசும் முடிவெடுக்கலாம். அப்போ அந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்திருக்குங்க, நமக்கு இந்திய அரசு சட்டம் 1935 தான் வந்திருக்கு. இது லைட்டாக பார்த்துக்கோங்க, இதை பற்றி நம்ம மறுபடியும் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், கூட்டாட்சி பட்டியலில் எவ்வளோ இருக்குது, 59. மாகாண பட்டியலில் 54 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 36 துறைகள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பொதுப்பட்டியலில் கல்வி இருக்குங்க. அப்போ அந்த கல்வியை சம்மந்தமாக முடிவெடுக்கிறது யார் தான் முடிவெடுக்கணும், மத்திய அரசும் முடிவெடுக்கலாம், மாநில அரசும் முடிவெடுக்கலாம். விவசாயம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் தான் இருக்கும். அப்போ விவசாயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விவசாய சம்மந்தமாக ஒரு சட்டம் போடணும்னா யார் தான் போடணும், மாநில அரசு தான் போடணும், மத்திய அரசு போட முடியாது, அவங்க இன்வால்வ் ஆக முடியாது. ஓகேங்களா, அதுதான். அப்போ இது போக மீதி இருக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட போயிடும்னா அரசு பிரதிநிதிக்கிட்ட போயிடும். இப்போ யார்கிட்ட இருக்குது மீதி இருக்கக்கூடிய அதிகாரம், மத்திய அரசுக்கு தான் போயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 11 மாகாணங்கள் இருந்துச்சுங்க. அந்த 11 மாகாணங்களில் 6 மாகாணங்கள் ஈரவை சட்டமன்றம் கொண்டது. இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா 6 மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஈரவை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஈரவை இருக்கா, கிடையாது. சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது, சட்ட மேலவை கிடையாது. அப்போ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். 11 மாகாணங்களில் 6 மாகாணங்கள் ஈரவை சட்டம் கொண்டது. அப்போ அது எது, வங்காளம், பாம்பே, மெட்ராஸ், அஸ்ஸாம், பீகார், ஐக்கிய மாகாணம். இதெல்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போவுமே எலெக்ஷனுக்கே பாருங்கள், 10% மக்களுக்கு மட்டுமே வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, தாழ்த்தப்பட்டோர், பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கும் தனி தொகுதிகள் நீட்டிக்கப்பட்டது. அந்த தனி ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி நம்ம படிப்போம். ஓகேங்களா, இனி வரக்கூடியதில் எலெக்ஷனில் வரும்பொழுது அதெல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த தனி தொகுதிகள் முன்னாடி ஆங்கிலோ இந்தியர்களுக்கு, ஐரோப்பியருக்கு, அவங்களுக்குலாம் கொடுக்கப்பட்டுச்சா, இப்போ அது நீட்டிக்கப்பட்டது. யார் யாருக்கெல்லாம், தாழ்த்தப்பட்டோர், பெண்கள், தொழிலாளர்களுக்கெல்லாம் நீட்டிக்கப்பட்டது. 1935 இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. இந்த 35வது ஆக்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. 1935 இந்திய அரசு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1935 என்ன பண்றாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்படுது.
அடுத்தது கூட்டாட்சி பொதுப்பணியாளர் தேர்வாணையம், மாகாண பொதுப்பணியாளர் தேர்வாணையம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பொதுப்பணியாளர் தேர்வாணையம்லாம் வந்து அமைக்கப்படுது. ஃபெட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாகாண ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்தது ஒருங்கிணைந்த பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, யூபிஎஸ்சின்னு சொல்கிறோமா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மத்திய அரசு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா. அதே மாதிரி மாநில அளவுலேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இருக்கா. அதே மாதிரி தான் இங்கே கூட்டாட்சி. அப்போ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், 2-3 மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இருக்கும். அதெல்லாம் இந்த பீரியடில் தான் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒருங்கிணைந்த கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் அமைக்கப்பட்டது 1937 இந்த சட்டத்தின் படி தான். எது எப்பப்போ அமைக்கப்பட்டது, இந்த இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன, எல்லாமே ஃபேக்டை படிக்கணும். இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சில இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. எந்த வருடம் என்ன அமைக்கப்பட்டது, எந்த சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அடுத்தது கடைசி சட்டம் இந்திய சுதந்திர சட்டம் 1947. ஓகேங்களா, கடைசி சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக தான் நமக்கு சுதந்திரமே கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி என்ன சொல்லியிருப்பாருன்னா, February 20, 1947 இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் அதிகாரம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அதாவது உங்கள் மேலே நாங்கள் செலுத்திய அதிகாரம் February 20, 1947 முடிவுக்கு வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணிடுறோம், உங்கள் மேலே அதிகாரம் செலுத்துவதை நிறுத்திடுறோம் இந்த டேட்டோட அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாரு, பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி வந்து அறிவிப்பார். ஓகேங்களா. அதற்கு பிறகு மவுண்ட் பேட்டன் இருக்கார் பார்த்தீங்களா, June 3, 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துவார். அந்த திட்டத்தின் மூலமாக தான் நாங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. February 20 தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க, February 20, 1947. சாரிங்க, இந்த பாயிண்ட் மட்டும் பாருங்கள். February 20, 1947 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் தப்பு பாருங்கள். February 20, 1947 பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி என்ன சொல்லியிருப்பார்னா, June 30, 1948 இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் அதிகாரம் முடிவுக்கு வரும் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இதை சொன்ன டேட் இங்கே போட்டு உங்களுக்கு பிடிஎஃப்ல மாற்றி இது பண்ணுறேன். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. February 20, 1947 பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி என்ன சொல்லியிருப்பார்னா, இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் அதிகாரம் June 30, 1948 முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொன்னதுக்கு முன் 1948 தானே முடிவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. June 30, 1948. இப்போ June 3, 1947 மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு திட்டம், ஒரு அறிக்கை கொடுப்பார். என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம், விடுதலை கொடுத்துட்றோம். ஆகஸ்ட் 1947 நாங்கள் என்ன பண்ணிடுறோம், விடுதலை கொடுத்துட்றோம்னு சொல்லியிருப்பாங்க. அதை கூட June 3 பிளான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்கள், அதன் அடிப்படையில் தான் இந்திய விடுதலை சட்டம் July 18, 1947 அரசின் ஒப்புதலை பெற்றது. அப்போது விடுதலை கொடுப்பதற்கான ஒரு சட்டம் இயற்றுறாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. இந்திய விடுதலை சட்டம் எப்போ இயற்றுறாங்க, July 18, 1947 இயற்றுறாங்க. அது அரசின் ஒப்புதலை அப்போ தான் பெறுது. ஓகேங்களா. July 18, 1947 அரசின் ஒப்புதலை பெறுது. நடைமுறைக்கு வந்தது எப்போன்னா ஆகஸ்ட் 15, 1947 இந்த பீரியடில் நமக்கு விடுதலை கிடைக்குது. இந்த டேட்டெல்லாம் நீங்கள் திரும்ப ஐஎன்எம்லையும் நம்ம படிப்போம். ஓகேங்களா. சரி, இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு செயலர் அப்படி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற பதவி இருக்குல்ல, அதெல்லாம் ஒழிக்கிறாங்க. பிரிட்டிஷ் அதிகாரம் நம்ம மேலே செலுத்திய அதிகாரம் இதன் மூலம் முடிவுக்கு வருது. பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன பண்ணிக்கோங்க, பிரிஞ்சு போய்க்கோங்க. பிரிட்டிஷ் காமன்வெல்த்லேருந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சு போய்க்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கான அரசியலமைப்பை அவங்கவுங்கவே நிறைவேற்றிக்கோங்க, சொந்த அரசியலமைப்பை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை 1946 நம்ம உருவாக்கணும்னு நம்ம சொன்னோம்ல, அது என்னாச்சு, கடைசியில் இந்திய விடுதலை பெற்றதுக்கப்புறம் இந்திய பாராளுமன்றமாக மாறிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
பிப்ரவரி 20 1947 கிளமெண்ட் அட்லி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் அதிகாரம் எப்போ முடிவுக்கு வரும்னு சொல்கிறாரு, ஜூன் 30 1948 வரும்னு தான் சொல்கிறாரு. ஓகேங்களா. ஆனால் சொன்னதுக்கு முன்னாடியே ஜூன் 3 1947 மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன, நாங்கள் சொன்னதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு இந்திய விடுதலை சட்டம் ஜூலை 18 1947 ஒப்புதலை பெற்று எப்போ நடைமுறைக்கு வருது, ஆகஸ்ட் 15 1947 வருது. அரசு செயலர் பதவியில் முடிவுக்கு வருது. இதன் மூலமாக நீங்கள் சொந்த அரசியலமைப்பை நிறைவேற்றிக்கலாம். இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. இது ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது லென்த்தியாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. நீங்கள் நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாக போட சொன்னீங்க. நம்ம டாப்பிக்காக வரும்பொழுது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் டைம் கிடைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து, ஒரு 15 மினிட்ஸ் கிடைக்குதா, கொஞ்சம் ஒரு சட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒரே வீடியோ போட்டால் தான் ஒரு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. நல்லா படிங்க. நான் திரும்ப சொன்னாங்க, ஸ்லோவாக தான் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்ல கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை நீங்கள் ஏதாவது புக்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எடுத்தோன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இது ஒரு டைம் காது கொடுத்துட்டு கேட்டு வேணால் நீங்கள் போய் ஏதோ ஒரு புக்கை பார்க்கலாம். அந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நான் சொல்ல இந்நேரம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கணும். அதுதான் இன்னும் நல்ல மனசில் நல்லாவே பதியும். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அதாவது எப்படி சொன்னால், நான் படிச்சுட்டேன், நான் கிளாஸ் கவனிச்சிட்டேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நோட்ஸ் எடுத்துட்டேங்க மேம், இது நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற இதுதான் உங்களுடைய ஒர்க். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் போடணும். இதை நான் கிளாஸ் பார்த்துட்டு படிச்சுட்டேன், ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துட்டேன், எனக்கு சின்ன பாயிண்ட் நீங்கள் உங்களோட இதெல்லாம் சொல்லலாம், இந்த பாயிண்ட்லாம் புரியலை ஆனால் நான் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை போடலாம். ஓகேங்களா. சிலது அதை முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் ஃப்ரெஷருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெஷர் இருக்காங்க, நான் கமெண்ட்டில் பார்த்தேன், நிறைய பேர் ஃப்ரெஷர்னு போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் சில விஷயங்கள் வந்து நிறுத்தி சொன்னேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், என்னடா அவங்க திரும்பி சொல்கிறாங்கிற மாதிரி இருக்கும். நான் ஃப்ரெஷரையும் நான் எடுத்துக்கணும்ல, அதுக்காக தான். ஓகேங்களா. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நான் முடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.